Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புதுசு ஒரு பருப்பு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும், சூப்பரா இருக்கும், சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டியா இருக்கும். பருப்பு சொரக்காய் ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து மெயின் ஃப்ளேவர் வந்து கார்லிக் ஒரு சூப்பராக இருக்கும். கார்லிக் தாளிப்புல ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய டைம் செய்வாங்க, எல்லா வீட்டில் செய்வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மெயினாக இந்த குளிர் டைமில் சாப்பிடுவாங்க. அதில் கார்லிக் ஜாஸ்தி போட்டு சாப்பிடுவாங்க. வெயில் டைம்னால் கார்லிக் கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த மாதிரி செய்யலாம். கார்லிக் சொரக்காய் பருப்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கட்டோரி பாசிப்பயிறு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கட்டோரி நம்ம வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கு. ரெண்டே சேர்த்து ஒரு கட்டோரி எடுத்திருக்கு. ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். 6 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்து போயிடும். நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் வந்து எப்போவுமே குழம்பு வைக்கணுன்னா பாத்திரத்தில் தான் செய்வேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ருசி ஜாஸ்தி வந்துடும். ப்ரெஷர் குக்கர்னால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எனக்கு கம்மி ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் பாத்திரத்தில் வேக வச்சுருவேன். மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ஸ்லோ குக்கிங்கில் வச்சுட்டோன்னா நல்லா அப்படியே கொதித்து நல்லா வெந்து போயிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். நான் வந்து மண் பாத்திரத்தை செய்யலை, நான் சும்மா பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம், இல்லைன்னா கடாயில் பண்ணலாம், பாத்திரத்தில் பண்ணலாம், என்ன உங்களுக்கு இஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கு. சின்ன ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய ஸ்பூன்னா கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து ஒரு தடவை திறந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்லோ குக்கிங்கில் வச்சுட்டோம். ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தோம், நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சைடில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இருக்கும், அப்படியே வெந்து இதாகிடுச்சு மேலே அப்படியே. இப்போ வந்து பாதி 50% எனக்கு வெந்துருச்சு. சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். நான் வந்து அரை கிலோ சொரக்காய் எடுத்திருக்கு. 1 கிலோ எடுத்தது, அதில் பாதி தான் கட் பண்ணி போட்டிருக்கு. ஏன்னா நான் ஜாஸ்தி பண்ண மாட்டேன், ஒரு டைமுக்காக செஞ்சுருக்கனால எனக்கு போதும். இது ஒரு 4 பேர் ஒரு மத்தியானம் மட்டும் இது சாப்பிட்டா போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ குக்கிங் ஆகிட்டே இருக்குது. நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா போதும். பருப்பு எனக்கு குக் ஆகிடுச்சு. சொரக்காய் மட்டும் இன்னும் ஒரு 70% வெந்துருச்சு. இன்னும் 30% வேகிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்த்தேன், கரெக்டாக வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு நாங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதை இறக்கி வச்சுட்டு நல்லா பாத்திரம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு வாஷ் பண்ணணும். அப்போ தான் இல்லை கீழே உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போது நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து தாளிப்புக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு அரை மிளகா போட்டிருக்கு, கிள்ளி போட்டிருக்கு. எனக்கு காரம் ஜாஸ்தி தேவையில்லை, அதனால் ஜாஸ்தி மிளகா போடல. வெறும் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக ஒரு அரை மிளகா மட்டும் பெருசு மிளகா பிச்சு போட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதை போட்டுடலாம். இதில் வந்து பூண்டு தான் மெயின் ஃப்ளேவர், அதனால் பூண்டு தான் ஜாஸ்தி போடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதக்கிடுச்சுன்னா கொஞ்சம் கம ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சின்ன சைஸில் வந்து வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கு. அது கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் பிங்க் கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அதே மீடியம் சைஸ் சின்னதாக ஒன்று தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து போட்டுடலாம். இதில் வந்து ஜாஸ்தி வெங்காயம் ஜாஸ்தி தக்காளி தேவை வராது, அதனால் மீடியம் இருந்தால் போதும். பூண்டு மட்டும் ஜாஸ்தி போடணும். பூண்டு தான் மெயின் ஃப்ளேவர், அதனால தான் ஜாஸ்தி அதில் போட்டிருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்துடும். தக்காளி எல்லாம் வெந்துருச்சுன்னா அப்போ தான் சாஃப்டாகிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப வேகிறதுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மசாலா மேலே போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் மசிச்சு வர வரைக்கும் தக்காளி வேக வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் என்னோடய பையன் பொண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பெருசு இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இதை நான் அப்படியே கடைஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடுச்சுன்னா அவங்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் இல்லைன்னா தூக்கி போடுவாங்க. அதனால் இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீராத்தூள்,
1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கு கலருக்காக. இதில் காரம் ஜாஸ்தி இருக்காது, அதனால் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும், நல்ல ஃப்ளேவர் வந்துடும். இப்போது ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள்லாம் லைக் பண்ணுறது இல்லை, கமெண்ட் பண்ணுறது இல்லை. நான் நல்ல ரெசிபி எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்காக. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி காட்டுறேன். நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் வந்து பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மிக்ஸ் விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி நல்லா சமையல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நான் காட்டுவேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரெசிபிக்குள்ளே சேனலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சிம்பிளான ஈஸியான நிறைய டைப்ஸ் கிரேவி, பிரியாணிஸ், ஃப்ரை ஐட்டம் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி நார்மல் ரைஸ் கூட, ஜீரா ரைஸ் கூட, நெய் சாப்பாடு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சப்பாத்தி, பூரி, உங்களுக்கு வந்து நார்மல் தோசை அது கூட சாப்பிட்லாம். எப்போவுமே சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி பருப்பு பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா புதுசு ரெசிபி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே பார்த்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.